சார் நீங்க என்ன சொல்றீங்க? எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா உங்ககிட்ட சொல்லாம இருக்கவும் முடியல. ஏன்னா நீ ரொம்ப நல்ல பையன், உன் குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பம். அப்படி இருந்தும் இது எப்படி நடந்ததுப்பா? சார் நீங்க சொல்றது எனக்கு புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. சொல்லவும் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஆனாலும் வேற வழி இல்லை. நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கியே, அந்த பொண்ணு நல்லவல்லப்பா. அவ தப்பான நடத்த உள்ளவ, நடத்த கெட்டவ. ஏய் என்னடா சொன்ன? உன்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறன்றதுக்காக என்ன வேணா சொல்லுவியா? அதுவும் ஏன் ராணிய தப்பானவன் சொல்றியா? ஏடா கைய, யார் மேல கை வைக்கிற? நான் ஒன்னும் வாய்க்கு வந்தபடி பேசுறேன், நாலாந்தர மனுஷன் கிடையாது. ஆதாரத்தோடு தான் எல்லாம் பேசுறேன். ஆதாரமா? என்னடா ஆதாரம் வச்சிருக்க? ஏன் ராணிய தப்பானவன் நடத்த கெட்டவன் சொல்ற என்னடா ஆதாரம் வச்சிருக்க? வச்சிருக்கேன்டா, ஆதாரம் தானே, காட்டுறேன். என்னமோ பெருசா கோவப்பட்ட? நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்ட பொண்ணோட லட்சணத்தை பத்தியா? இல்ல, இத நான் நம்ப மாட்டேன். இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. இது உண்மை இல்ல. சதி செஞ்சு உங்க ரெண்டு பேரும் பிரிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இது உண்மையா பொய்யான்னு உன் பொண்டாட்டிட்டே போய் கேட்டு பாரு. இத பாரு, நீ நல்ல பையன், உன் குடும்பம் நல்ல குடும்பம், ஏமாந்துட்டேங்கிற அக்கறையில தான் இதை சொன்னேன். இது உண்மையா பொய்யான்னு நீ தாலி கட்டின பொண்டாட்டிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஒன் மினிட். எப்போ எம்டின்னு கூட பார்க்காம என் சட்டையை பிடிச்சி இழுத்தியோ, அதுக்கப்புறம் உனக்கு இந்த ஆபீஸ்ல வேலை கிடையாது. செட்டில்மெண்ட் பண்ண சொல்றேன், வாங்கிட்டு கிளம்பு. இப்ப சொல்லு, இது உண்மையா பொய்யா? நீ இப்படி உறைஞ்சு போய் நிக்கிறத பார்த்தாலே தெரியுது உண்மைதான்னு. சொல்லு, உண்மைதானே? ஆகாஷ், அது வந்து உண்மையா பொய்யா நீ அதை மட்டும் சொல்லு. உண்மைதான். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. வேண்டாம், எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை. எப்போ உன் வாயில இருந்து இது உண்மைன்னு ஒரு வார்த்தை வந்துச்சோ, அதுக்கப்புறம் எந்த காரண காரியமும் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. ப்ளீஸ் ஆகாஷ், நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. எனக்கு விருப்பம் இல்லாம எங்க அம்மா பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு குடிகாரனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. அப்ப அதை தடுத்து நிறுத்த வேற வழி இல்லாம என் ஃப்ரெண்டு கிட்ட ஐடியா கேட்டேன். அவ கொடுத்த ஐடியாவால தான் அவளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா இப்படி ஒரு போட்டோ எடுத்து அனுப்பி வச்சோம். சத்தியமா இதை தவிர எனக்கும் அந்த போட்டோல இருக்கிறவருக்கும் வேற எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. நான் எந்த தப்பும் பண்ணாதவ, சுத்தமானவ. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன். ஏய், நீ சொல்றது உண்மைதானே? சத்தியமா நான் சொல்றது உண்மைதான். அப்ப இந்த உண்மையை முன்னாடியே சொல்ல. அது வந்து அப்போ நீ சொன்னது போய் தானே? இல்ல ஆகாஷ், என் மேல சத்தியம், நான் சொல்றது உண்மை. நீ யார் மேல வேணாலும் சத்தியம் பண்ணு. உண்மையா இருந்தா ஏன் முன்னாடியே சொல்லல? இது அப்ப சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணல ஆகாஷ். இதுவே உனக்கு பெரிய விஷயமா தெரியலனா இதை விட பெரிய விஷயம் என்ன இருக்கு? அப்படியேதான் இருந்ததா சொல்லுவியா நீ? சத்தியமா இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல ராணி. என் பொண்டாட்டி ஒருத்தன் தப்பா சொல்லிட்டான்றதுக்காக எம்டின்னு கூட பார்க்காம அவன் சட்டையை பிடிச்சேன். உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா அந்த மாதிரி பண்ணிருப்பேன். இதான் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை காதலா? ஐயோ ஆகாஷ், சத்தியமா நான் உண்மையானவ, எந்த தப்பும் பண்ணாதவ. என்ன நம்புங்க. நீங்க என்ன நம்புறேன்னு சொன்னாதான் உங்க காலை விடுவேன். இங்க பாரு, நான் உன்னை சந்தேகப்பட்டிருந்தா வெளியே எல்லார்கிட்டையும் எனக்கு வேலை போன காரணத்தை சொல்லி உன்னை காட்டி கொடுத்துருப்பேன். உன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க உன் புருஷன்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டியே. அதான் என்னால தாங்கிக்க முடியல. எந்த சூழ்நிலையும் நான் உனக்கு ஒரு நல்ல புருஷனா நடந்திருக்கேன் ராணி. நீ நல்ல பொண்ணாட்டியா நடந்துட்டு இருக்கியா நீயே யோசிச்சு பாத்துக்கோ.
என்னங்க நீங்க இன்னைக்கு கூட உங்களால நேரத்துக்கு வர முடியாதா? இன்னைக்கு என்ன நாள் மறந்து போச்சா? நம்ம புள்ள இறந்து போய் இன்னையோட 1 வருஷம் ஆகுதுங்க. இந்த நாள் கூட உங்களுக்கு ஆபீஸ் வேலை தான் முக்கியமா போச்சா? நீங்க புள்ள மேல வச்சிருந்த பாசம் அவ்வளவுதானா? போதும், நிறுத்துறியா? இன்னைக்கு தான் நம்ம பிள்ளையோட ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி ஒரு முக்கியமான காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னங்க சொல்றீங்க? நம்ம குடிகார பையனை திருத்தி நல்லபடியா வாழ வைப்பான்னு நினைச்சுதான் ஒரு ஏழை பொண்ணை சம்பந்தம் பேசி முடிச்சோம். அந்த பொண்ணு நம்ம பையனை வேண்டான்னு சொல்லி நேரடியா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா கிரிமினலா இன்னொரு பையன் கூட இருக்கிற போட்டோவெல்லாம் காட்டி நம்ம பையனை நிராகரிச்சுட்டா. அந்த மனவேதனையில நம்ம பையன் குடிச்சு குடிச்சு செத்தான். அந்த விஷயத்துல நம்ம எப்படிலாம் துடிச்சிருப்போம், எப்படிலாம் வேதனைப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அம்மா வந்து, என் பொண்ணு நல்லவ, பிடிக்காத கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் அப்படி ஒரு பொய்யான போட்டோவை காட்டி ஏமாத்திருக்கா, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னப்ப அதை விசாரிச்சு உண்மைதான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒருவேளை அந்த பொண்ணு உண்மையிலேயே ஒரு பையனை காதலிச்சிருந்து நம்ம பையனை வேண்டான்னு சொல்லியிருந்தா கூட நாம பொறுத்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா நம்ம பையனை நிராகரிக்கணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு பொய்யான போட்டோவை காட்டி நம்மளை ஏமாத்திருக்கான்னா எப்படி அவளை மன்னிக்க முடியும்? அவளை என்னைக்காவது எங்கேயாவது சந்திச்சு பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு நம்ம பையனோட நினைவு நாள் அன்னைக்கே அவளை நம்ம ஆபீஸ்ல வச்சு பார்த்தேன். நம்ம கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறானே ஆகாஷ், அவனோட பொண்டாட்டி தான் அந்த பொண்ணு. அவளை சும்மாவா விட்டுட்டு வந்தீங்க? சும்மாவா விட்டுருவேன் நானு? அவளை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே அந்த பையன் என்கிட்ட கொடுத்த போட்டோவை ஆகாஷ் கிட்ட காட்டி, உன் பொண்டாட்டி நடத்த கெட்டவன்னு சொன்னேன். உடனே அவன் என் சட்டையை பிடிச்சிட்டான். ஆனா அதையே காரணம் காட்டி அவனை வேலையை விட்டே தூக்கிட்டேன். இனிமே அவளோட வாழ்க்கை நல்லா இருக்காது, நல்லா இருக்கவன் விட மாட்டேன். என்னங்க, நம்ம புள்ளையை இழந்து தவிச்சு எப்படி நம்ம வாழ்றோமோ அதே மாதிரி அந்த பொண்ணு வாழ்க்கை இழந்து தவிக்கணுங்க. அன்னைக்கு தாங்க நம்ம புள்ளையோட ஆத்மாவே சாந்தி அடையும். இங்கு அனைத்து விதமான மாடல்களிலும் கார்கள் வாங்கி விற்கப்படும். எங்களிடம் கார் வாங்குபவர்களுக்கு 1 வருடத்துக்கு இலவச சர்வீஸ் செய்யப்படும். வாடிக்கையாளர்களின் திருப்தியே எங்கள் நோக்கம். அர்ச்சனா கார்ஸ். சரிடா, நோட்டீஸ்லாம் பக்காவா இருக்கு. நந்தினி சொன்ன மாதிரி இதை கொண்டு போய் பொதுமக்கள் கையில சேர்த்துட்டா போதும். கண்டிப்பா வண்டிகளை வித்துடலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இந்த பாருங்கப்பா, நீங்க 2 பேர் நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், மார்க்கெட், நிறைய ஜனங்க கூடி இருக்க பஸ் ஸ்டாண்டு அங்கெல்லாம் போய் கடகடன்னு கொடுங்க. சரியா? சரிங்க, செஞ்சா. டேய், இந்த செலவுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ. சரிங்க, ஓகேவா? எப்பா நின்றாதீங்கப்பா. பாத்து. டேய் நீ வா, நாம 2 பேரும் மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொடுத்து முடிச்சிருவோம். வா. இந்த இது பிடி. கையில் இருந்த நோட்டீஸ் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டோம். கண்டிப்பா இதை பார்த்து பார்ட்டிங்க வருவாங்கல்ல? டேய் கண்டிப்பா வருவாங்கடா, தைரியமா இரு. அப்புறம் SMS மேட்டர் ஒன்று சொன்னேன்ல, அதை போய் பார்க்கலாம் வா. நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ காதல் காதல் பிறந்ததோ கொஞ்சம். என்னையா வேலைக்கு போன மனுஷன் திரும்பி வந்துட்டா ஆள் வேற ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடம்புலாம் நல்லா தான் இருக்கு, மனசு தான் சரியில்லை. மனசு சரியில்லையா? என்னையாச்சு?
இது வரைக்கும் அர்ச்சனாக்கிட்ட இருந்த குழந்தை செல்வம் அர்ச்சனாவுக்கு பிறந்த குழந்தை இல்லையா, அது அந்த தினாவுக்கும் பிரியாவுக்கும் பிறந்த குழந்தையா. யோ என்னையா சொல்ற நீ? ஆமாம் பாக்கியா, வழியில் சம்பந்தியை பார்த்தேன், அவர் தான் சொன்னார். ஆஸ்பத்திரியில் இறந்து போனது தான் நம்ம அர்ச்சனாவுக்கும் செல்வத்துக்கும் பிறந்த குழந்தையா. ஆனால் அர்ச்சனா பிரியா நல்லதுக்காக நம்ம சம்பந்தியமாக தான் அந்த குழந்தைய அப்படி மாற்றிருக்காங்களாம். இதெல்லாம் செல்வத்துக்கு தெரிஞ்சே நடந்திருக்கு. பாவம், இது வரைக்கும் நம்ம குழந்தை தான் நினச்சி விளையாடிக்கிட்டு இருந்த அர்ச்சனா ரொம்ப மன சங்கடப்பட்டு பிரியாவோட குழந்தைய பிரியாக்கிட்டே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருச்சான். அட கடவுளே, இவ்வளோ விஷயமா நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, தான் குழந்தை உயிரோடு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுன்னா நேராக பிரியா வீட்டுக்கு போய் அந்த குழந்தைய என்கிட்ட கொடுன்னு ஒரே தகராறு பண்ணியிருக்கானா. ஐயோ, சம்பந்தி என்கிட்ட சொல்லி ரொம்ப மன சங்கடப்பட்டார். அதான் கேட்டோன்னு மனசே சரியில்லை, அதனால தான் பேசாமல் திரும்பி வந்துட்டேன். சரி விடிய, அவங்க தலையில என்ன எழுதியிருக்கோ அப்படித்தானே நடக்கும். அர்ச்சனா செல்வத்துக்கு சின்ன வயசு தானே, இன்னொரு குழந்தை பிறக்காமையா போயிடும். நீ உன் மனசை தேத்திக்கையா. அது இல்லடி, அவங்க 2 பேரும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எவ்வளோ மனசங்கடத்தில் இருப்பாங்க. போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு தோணுச்சு. பாதி தூரம் வரைக்கும் கூட போயிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் போக முடியாமல் திரும்பி வந்துட்டேன். ஏன் தெரியுமா? இதை சாக்கா வச்சு மறுபடியும் வந்து ஒட்டிக்கிட்டியான்னு அர்ச்சனா கேட்டாலும் கேட்கும். அதான் பேசாமல் திரும்பி வந்துட்டேன். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பெத்த பிள்ளைக்கு கூட ஒரு ஆறுதல் சொல்ல முடியாத அளவுக்கு யோக்கியம் இல்லாதவன் ஆயிட்டேன்ல. ஆமாய்யா, இந்த மாதிரி நேரத்துல நேர்ல போய் 4 வார்த்தை ஆறுதல் சொல்லணும். நாங்க தான் உன்னை அவங்க மூஞ்சிலே முழிக்க முடியாதபடி கெட்ட பேர் வாங்கி வச்சிட்டோமே. குழந்தைய மாத்தி ஃப்ராடு தானே பண்ணியிருக்காங்களா? தினா குழந்தைய கேட்டு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுல நாம ஏதாவது கேம் விளையாட முடியுமா? என்னண்ணா இப்பதான் வேலை முடிஞ்சுதா? ஆமா. என் பானு, இன்னைக்கு பூரா அர்ச்சனை அப்படி இருந்தா குழந்தை ஞாபகமாவே இருந்தாளா? தெரியும்ண்ணா, குழந்தைய பிரிஞ்சு அர்ச்சனா அக்கா வேதனையில இருக்காங்களா, சரியா சாப்பிட்டாங்களா, தூங்கினாங்களா, என்ன ஏதுன்னு கவலையா இருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க கவலையே படாதீங்க. இன்னைக்கு ஃபுல்லா அக்கா ரொம்ப கலகலன்னு சகஜமா தான் எல்லாரோடையும் பழகிட்டு இருந்தாங்க. உண்மையா சொல்ற? குழந்தை ஞாபகமே அவளுக்கு வரலையா? நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி தான் நானும் ஹவுசனர் அம்மாவும் கூட ஆச்சரியப்பட்டோம். குழந்தை கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. அதுவும் பிரியா கிட்ட 5 நிமிஷம் கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்களே குழந்தைய கொண்டு போய் கொடுத்துட்டு இன்னைக்கு பூரா குழந்தைய பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம ரொம்ப சகஜமா இருக்கிறத நினைச்சு பாக்குறப்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உள்ள போய் பாருங்க, நீங்களே சந்தோஷப்படுவீங்க. அர்ச்சனா, வந்துட்டீங்களா? குழம்பு இன்னும் வச்சு முடிக்கல. டீ போட்டு தரேன், குடிக்கிறீங்களா? இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அர்ச்சனா, வெளியில பானுவை பார்த்தேன். காலையிலேருந்து நீ குழந்தை ஞாபகமே இல்லாமல் மறுபடியும் சகஜமாக எல்லாருக்கூடயும் பழக ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னான். அதை கேட்கும்போது மனசுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. தகப்பங்கிறவன் குழந்தை கூட கொஞ்ச நேரம் தான் இருப்பான். ஆனால் தாய்ங்கிறவ தான் குழந்தைய கையிலையும் இடுப்புலையும் சுமந்துட்டே இருப்பா. அப்படி இருக்கும்போது எனக்கே சில நேரங்களில் குழந்தைய நினச்சி அழுக வரும். ஆனால் நீ மறுபடியும் பழையபடி சகஜமாக இருக்கேன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கு. நீ இவ்வளோ சீக்கிரம் மறுபடியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அர்ச்சனா. அர்ச்சனா, என்னாச்சு அர்ச்சனா? அர்ச்சனா ஏன் அழுற? அதான் காரணத்தை நீங்களே சொல்லிட்டீங்களே. பெத்தவதான் குழந்தைய கையிலயும் இடுப்புலயும் வச்சிட்டு இருக்கிறவன்னு. நான் மத்தவங்க குழந்தை நான் எடுத்து வளர்த்து நான் பெத்த குழந்தை நினைச்சுதானே வளர்த்து. நான் குழந்தை ஞாபகமாவே இருந்தா பானுவும் பாட்டியும் இப்படி இருக்காத. நீ இப்படி இருந்தா உன்னை நினைச்சு உன் வீட்டுக்காரரும் வருத்தப்படுவார்னு எனக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் என் சோகம் எனக்குள்ளே இருக்கட்டும் நான் மறைச்சுக்கிட்டேன். எப்படி இங்க குழந்தை ஞாபகம் வராம என்னால இருக்க முடியும்? அப்படி இருந்தா நான் ஒரு நல்ல பொம்பளையாவே இருக்க முடியாது.
நீ மறுபடியும் சமாதானம் ஆயிட்டேன்னு நினைச்சு நான் நிம்மதியா இருந்தேன். ஆனா நீ இன்னும் குழந்தை ஞாபகமாவே இருக்கியே. நீ இப்படி இருந்தா நான் என்ன அர்ச்சனை பண்றது? இதெல்லாம் போக போக சரியாயிடுங்க. நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். நீங்க என்ன நினைச்சு கவலைப்பட வேண்டாம். வேலையில கவனமா இருங்க. தொழில் தான் நமக்கு முக்கியம். லட்சியம் ஆசையெல்லாம் இருக்குல்ல, தொழில கவனம் செலுத்தினாதான் அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றி காட்ட முடியும். நான் சரியாயிடுவேங்க. நீங்க என்ன நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஷோ, நான் ஒருத்தி வேலைக்கு போயிட்டு வந்த ஆம்பளை கிட்ட வந்ததும் வராததுமா ஏன் கஷ்டத்தை சொல்லி உங்களை வர கஷ்டப்படுத்திட்டேன். நந்தினி மாதிரி இருக்கணும். நீங்க சோர்ந்து போயிருக்கும் போது எப்படியெல்லாம் உற்சாகப்படுத்தி புத்திசாலித்தனமா ஐடியா கொடுத்து நம்மளை ஊக்கப்படுத்துனாங்க. இனிமேல் நானும் அந்த மாதிரி நடந்துப்பேங்க. ஆமா, நந்தினி கொடுத்த ஐடியா என்னாச்சு? காரெல்லாம் வித்துட்டீங்களா? எங்க வித்து போச்சு. நானும் முதல்ல நந்தினி ஐடியா கொடுக்கும்போது நல்ல ஐடியான்னு தான் நினைச்சேன். ஆனா ஊரெல்லாம் நோட்டீஸ் கொடுத்தாச்சு, எஸ்எம்எஸும் அனுப்பிச்சாச்சு. ஆனா இன்னும் யாரும் ஃபோனும் பண்ணல, ஷெட்டுக்கும் வரல. அதான் நொந்து போய் வந்திருக்கேன்.